வெல்கம் டு நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு பராத்தா தாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட என்னோட சேனல்ல 101வது வீடியோ நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போறோம். வெற்றிகரமா 100 வீடியோ நமக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். இது 101வது வீடியோ. என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் எப்பவுமே ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்ப்போம். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக ஆனியன் எப்பவுமே நமக்கு வதங்கிடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஓகே, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா போடுறதுக்கான மாவு, சப்பாத்தி மாவு ஆல்ரெடி நம்ம கோதுமை மாவில் பசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ மாவு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மெலிசாக தான் தேய்ச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் உடையாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ அடுத்த ஸ்டஃபிங்க்கான நம்ம ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்தோம். இதில் 2 ஆலு பரோட்டா நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டஃபிங் 2 பரோட்டாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம். ஸோ இப்போ நம்ம 2ம் தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு தோசை கல்லை சூடு பண்ணிக்கலாம். சப்பாத்தி கல்லை சூடு பண்ணியாச்சு. அதில் லைட்டாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் கம்மியான தீயில வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்திக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கிறத இந்த மாதிரி 2 சைடும் ஆயில் சேர்த்து 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆலு பரோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா என்னோட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.